காய்ச்சல் காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் காவலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படாததே உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் விரிவாக. சென்னை எழும்பூர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மத்திய குற்றப்பிரிவில் பணியாற்றி வந்தவர் 26 வயதான பெண் காவலர் மீனகா. 4 மாத கர்ப்பிணியாக இருந்த மீனகா காய்ச்சல் ஏற்பட்டு கடந்த 29ஆம் தேதி அமைந்தகரை பகுதியில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார். மேல் சிகிச்சைக்காக கடந்த 31ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேனகாவின் இறப்பு செய்தியை கேட்டு அதிர்ந்து போன குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் காண்போரையும் கலங்கச் செய்தது. கர்ப்பிணியான மேனகாவிற்கு முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டும் உறவினர்கள் மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு வந்த முதல் நாள் மருத்துவர்கள் கண்டுகொள்ளவில்லை என குற்றஞ்சாட்டும் உறவினர்கள் போலீஸ் என கூறியதற்கு பின்னரே சிகிச்சை அளிக்க முற்பட்டதாகவும் கூறுகின்றனர். நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னா அங்க போய் பாருங்க, கேம்ஸ்ல நல்லா பாப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை யோசனை சார் உள்ள வந்தோம். 2 நாள்ல திரும்பி போயிடலான்ற நம்பிக்கையில தான் சார் உள்ள வந்தோம். அட்மிட் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கல. வந்ததும் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு போலீஸ் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அட்மிட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் சொல்லணும், வெறும் ஃபீவர் தான் சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் ஃபுல்லா கண்டுக்கல சார் எங்க அக்காவை. எல்லாம் ஹையர் ஆஃபீஸ்ல இருந்து டிசி எல்லாருமே வந்த பிறகு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அங்க எடுத்துன்னு போனாங்க. மருத்துவர்கள் மற்ற நோயாளிகளை நடத்திய விதத்தை கண்டு வேறு மருத்துவமனைக்கு செல்ல முற்பட்டதாகவும் கதறுகின்றனர் உறவினர்கள். அங்க இருக்கிற டாக்டர்லாம் ஒருத்தவங்க வயிறு வலிமான்னு வந்து கேட்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்க வந்து என்ன உனக்கு அமைதியாரு, வயிறு வலிக்கு தான் செய்யும் அப்படின்னு நெக்கிலா பேசினாங்க சார். அங்கே நான் அதை என் கண்ணால் பார்த்தேன் சார். அப்புறம் தான் சார் எங்கள் அக்கா பயந்துச்சு, இங்கே நமக்கு வேணாம் நம்ம வேற இடத்துக்கு போயிடலான்னு கிளம்பி வந்துச்சு சார். எங்கள் அக்கா கோவம் வந்துச்சு, எதுவும் பார்க்கலன்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு கோவம் வந்து ஏன் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ண மாட்டேங்க, நாங்கள் வெளியில் போய் பார்த்துன்னு ஏந்து வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்த பாப்பா திருப்பி கூட்டுமே அவங்க அட்மிட் பண்ண ஈத்துன்னு போயிட்டாங்க. ஈத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வாந்தி எடுத்துருக்கு. 4 முறை வாந்தி எடுத்தது, 2 முறை ஸ்லோ மோஷன் போச்சு. அப்படியே ட்ரீட்மெண்ட்டுக்கு இது குளுக்கோஸ் போட்டுக்கிறாங்க, 2 ஊசி போட்டிருக்காங்க. இவ்விவகாரம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கு காவல்துறையினர் விரைந்தனர். மேனகாவின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் மத்திய குற்றப்பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் மேனகாவின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன்பின் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊரான திருவண்ணாமலை பூசம்பட்டி கிராமத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.